நம்ம வீட்டு தோட்டத்துல அழகுக்காக வளர்க்கக்கூடிய ரோஜா செடியில இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கான்னு தெரிஞ்சா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இது வெறும் பூ மட்டும் இல்ல, ஒரு நேச்சுரல் டாக்டர். இந்த ஒரு 3 நிமிஷ வீடியோல ரோஜா பூவோட ஆரோக்கிய நன்மைகளை பத்தி பார்ப்போம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மாஸ்டர் மனோ. நான் உங்கள் மனோ. நம்ம எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச பூனா அது ரோஜா தான். ஆனா இந்த ரோஜா பூ அழகுக்கு மட்டுமில்ல, நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் பல நன்மைகள் கொடுக்குதுன்னு தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ரோஜா பூவுக்கு இயற்கையான குளிர்ச்சி தன்மை இருக்குது. உடல் சூடு அதிகமா இருந்தா ரோஜாவை வைத்து செய்யக்கூடிய குல்கந்து சாப்பிட்டா உடல் குளிர்ச்சி கிடைக்கும். முக்கியமா சம்மர் சீசன்ல ரொம்பவே யூஸ்ஃபுல். அடுத்ததா ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். நம்ம வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்குது இல்லையா? ரோஜா பூ டீ குடிச்சிட்டு வந்தா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அதோட மன அழுத்தம் குறைய உதவும். நேச்சுரலா காம் ஃபீல் கொடுக்கும் இந்த ரோஜா பூ டீ. ரோஜா பூ டைஜஷனுக்கு ரொம்ப நல்லதுங்க. ரோஜா பூ குல்கந்து சாப்பிட்டா அசிடிட்டி குறையும், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இம்ப்ரூவ் ஆகும். அதனால ஸ்டொமக் ஹெல்த் பெட்டர் ஆகும். ஸ்கின் கேர், அதாவது ரோஸ் வாட்டர் ஸ்கின்னுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலுங்க. ரோஜா பூ வாட்டரை யூஸ் பண்ணும்போது முகம் ஃப்ரெஷ் ஆகும், பிம்பிள்ஸ் வர்றது குறையும், நேச்சுரல் க்ளோ கிடைக்கும். இதை டெய்லி நம்ம பயன்படுத்தலாம். சர்ம பொலிவு. ரோஜா இதழ்கள்ல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்ம தோலை இளமையா வச்சுக்க உதவும். பருக்கள் நீங்கிறதுக்கு, முகத்துல பருக்கள் அதாவது பிம்பிள்ஸ் அதிகமா இருந்தா இந்த ரோஸ் வாட்டர் ஒரு சிறந்த மருந்தா இருக்கும். ரோஜா இதழ்களை தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு வரக்கூடிய அந்த ரோஸ் வாட்டர் முகத்துல இருக்கிற அழுக்குகளை நீக்கி முகத்தை பிரைட்டா மாத்தும். இது ஒரு நேச்சுரல் டோனர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா பெண்களுக்கு உதவி. ரோஜா டீ குடிச்சா பீரியட்ஸ் பெயின் கொஞ்சம் ரெடியூஸ் ஆக உதவும்னு சில ஸ்டடிஸ் சொல்லுது. அதனால பெண்களுக்கு இது ஒரு நல்ல நேச்சுரல் சப்போர்ட். பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல வரக்கூடிய அதிகப்படியான வயிற்று வலியை குறைக்க இந்த ரோஜா இதழ்கள் கலந்த டீ ரொம்ப உதவியா இருக்கும். ஒரு கப் கொதிக்கிற தண்ணியில நல்லா சுத்தம் செஞ்ச ரோஜா இதழ்களை போட்டு டீ போட்டு குடிச்சா அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை, அதாவது டாக்ஸின்ஸை வெளியேற்றும். ரோஜா பூ செரிமானத்திற்கு நல்லது. இது செரிமானத்தை தூண்டி நம்ம மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்துது. இதனால தேவையில்லாத கொழுப்பு சீக்கிரம் கரையும். ஒரு இம்பார்ட்டன்டான நோட் என்னன்னா, ரோஜா ஒரு நேச்சுரல் ஹெல்த் சப்போர்ட் தான். ஆனா இது மெடிசினுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. அதனால பேலன்ஸா யூஸ் பண்ணுங்க. அதுபோல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மருந்து தெளிக்காத நாட்டு ரோஜாவை தான், அதாவது பன்னீர் ரோஜாவை பயன்படுத்துறதுதான் உடம்புக்கு நல்லது. சோ ஃப்ரெண்ட்ஸ், அழகுக்கு மட்டுமில்ல ஆரோக்கியத்துக்கும் உதவக்கூடிய இந்த ரோஜா பூவை பார்த்தா இனி நல்லபடியா பயன்படுத்துவீங்க தானே? இந்த தகவல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. லைக் பண்ணவங்க ஹைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் ஹெல்த் சம்பந்தமான அனைத்து வீடியோக்களுக்கும் மாஸ்டர் மனோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.